டேய், யாரா நீங்க? எதுக்காக நீங்க கட்டி வச்சிருக்கீங்க? ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டியா? யாருன்னு கேக்குறேன்ல. உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும், அதனாலதான் உன்னை கடத்தி வச்சிருக்கோம். நான் பாக்குறேன், ஒழுங்கா அமைதியா அடக்கமா இருந்தனா உயிரோட போவ, இல்லைன்னு வச்சுக்க போனமா தான் போவ. டேய், நீங்க யாருன்னே தெரியல. என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், அங்க என் பொண்டாட்டி நான் காணுன்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாடா. அதெல்லாம் ஒன்னும் துடிக்கல, அவ நல்லா தான் இருக்கா. அட பாவிங்களா, அவளையும் கடத்திட்டீங்களா? டேய், உங்களுக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை மட்டும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். அது வரைக்கும் நீ இங்கேயே இருந்தா உன்னை ராஜ மரியாதையோட நாங்களே கொண்டு போய் விட்டுருவோம், இல்ல கொன்னு போட்டுருவோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி தொலைங்க, அதையும் பண்ணி தொலைக்கிறேன். நான் உன்னால ஒரு காரியம் ஆகணும் தான் சொன்னேனே தவிர நீ தான் அந்த காரியத்தை பண்ணணும்னு நான் சொல்லல. இதை செய்யறதுக்கு எங்க அண்ணன் இருக்கிறாரு. அண்ணனா? யாரா உங்க அண்ணன்? அவருக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? வெயிட் பண்ணு, நான் அவசரப்படுறேன். இதுல இட்லி இருக்கு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, இல்லனா பெரியவர் கோச்சு பாரு. ஏய், யாரோ அந்த பெரியவர்? உங்க அண்ணன் எங்கடா இருக்கான்? சொல்லி. யாரா? சாப்பாடு வேணும், ஒண்ணு வேணும். சாப்பாடு தட்டி விடலாமா? பட்னி கிடந்து சாப்பிடா நீ. என்ன? கையை நல்லா சேர்த்து கட்டுறா. கட்டு கட்டுறா. விடுங்கடா டேய். நல்லா கட்டு. விடுங்கடா. நல்லா டைட்டா கட்டு. என்ன? கத்தி கத்தி இங்கே சாவு. டேய் வாடா. யாரா நீங்க? சொல்லிட்டு போங்க. டேய், உங்களுக்கு என்னடா வேணும்? சொல்லுங்க, யாரா நீங்க? டேய், நில்லுங்கடா. நில்லுங்கன்றல. நில்லுங்கடா. டேய். அத்தை, எங்கம்மா? சூர்யா, பக்கத்துல போய் பேசி பாருங்க. நீயும் வாயே. ஐயோ வேண்டாம் அத்தை, நான் வந்து தேவையில்லாம பிரச்சனை வரும். நீங்க போயிட்டு வாங்க. இருக்கல்ல, ஒரு பிரச்சனையும் வராது. நீ வா. சுபு, நீ போ, நான் வெயிட் பண்றேன். சூர்யா. யார் இவங்க? சூர்யா. சூர்யா. சூர்யா, எப்படி பார்க்க? எப்படி இருக்க? உனக்கு ஒண்ணு இல்லல்லப்பா. எப்படி பார்க்க? சூர்யா. சூர்யா. டேய் சேகரு, அடுத்த சோதனை ஆரம்பிச்சிடுச்சு, உஷாரா இருடா, வாயை விட்டு மாட்டிக்காத. என்ன சூர்யா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இவன் பேச மாட்டாம்மா. எப்படி பேசுவான்? இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் தவிச்சு போனப்பவும் எல்லார்கிட்டயும் இவன் போன்ல பேசினான். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவன் பேசலமா. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சூர்யா, என்னதான் எங்க மேல கோவம் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியையும் பெத்த தாயையும் யாருன்னா கேப்பீங்க? ஓஹோ, இவங்க தான் சூர்யாவோட ரெண்டாவது பொண்டாட்டி சுப்புவா? அப்போ இது சூர்யாவோட அம்மா. சமாளிடா சேகரே, சமாளி. ஏமா கேட்க மாட்டான்? இவனை 10 மாசம் சுமந்து பெத்தல்ல, என்ன யாருன்னு தான் கேட்பான். அத்தை, எப்போ வந்தீங்க அத்தை? காயத்ரி, அவங்க இங்க முதல்ல கிளம்ப சொல்லு. எதுக்காக தேவையில்லாம இங்க வந்திருக்காங்க? என்ன தொடாத. அம்மாவை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாதப்பா. என்கிட்ட பேசுடா. டேய், என்கிட்ட பேசுப்பா. சூர்யா. 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 இப்போ உனக்கு என்ன? காயத்ரி கிட்ட அன்னைக்கு நான் அப்படி பேசிருக்க கூடாது, அவ்வளவுதானே? அம்மா காயத்ரி, அன்னைக்கு நான் தெரியாம அப்படி பேசிட்டேம்மா. அத்தை, என்னத்த நீங்க என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேக்குறீங்க? அத்தை, இதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன். இது பாருமா, இவன் என்கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்லம்மா. முதல்ல 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, போலாம் நாம. அத்தை, வாங்க. இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி. எங்களோட விரதமும் வேண்டுதலும் இந்த பௌர்ணமியோட முடிய போதத்தை. அது முடியக்கூடாதுன்னு தானடி நானே இங்க வந்திருக்கேன். ஐயோ காயத்ரி, சொன்னா புரிஞ்சுக்கோமா. இங்க இருந்தா உங்க 2 பேரோட உயிருக்கும் ஆபத்துமா.
ஆமா சூர்யா, இந்த கோவில் இருக்கிற மரகத லிங்கத்தை திருடுறதுக்காக ஒரு திருட்டு கும்பல் இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அவங்களால உங்க உயிருக்கே ஆபத்து. அத்தை, நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எங்களை அழிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. அவ்வளோயே, எங்களை கொல்லணும்னு கத்தியால குத்துனா கூட எங்களுக்கு ஒன்னும் ஆகாது. குத்துனவங்களுக்கு தான் வலிக்கும். ஐயோ, புரியாம பேசாதம்மா. அந்த லிங்கத்தை எடுக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கு பயமா இருக்குமா. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துருங்க. இங்க பாருப்பா, கிளம்பி வந்துருப்பா, நாம போயிடலாம். வந்துருப்பா. இங்க பாருங்க, பௌர்ணமி முடியற வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்க இருந்து வர மாட்டோம். டேய், சொன்னா கேளுப்பா, வந்துருப்பா. வாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாடா. டேய், விடுங்கன்றல்ல. ஐயோ, முடியாது. நீ வராம அம்மா இங்க இருந்து போக மாட்டேன். உங்களை கூட்டிட்டு தான் போவேன். விடுங்கன்னு சொல்றேன்ல. விட மாட்டேன்டா. நான் ஏற்கனவே உங்க அண்ணனை இழந்தது போதும். உன்னையே என்னால இழக்க முடியாதுப்பா. நீ என் கூட வந்தே ஆகணும். வாடா. என்ன விடுறீங்களா இல்லையா? சூர்யா, அடிப்பா, அடி. ஏன் நிறுத்திட்ட? ஒரு பெத்த தாய்க்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? அடிப்பா, அடி. சூர்யா. அத்தை, என்னது இது? அந்த சித்தரை பார்த்ததுல இருந்தே சூர்யா ஆளே மாறிட்டார் போல இருக்கே. அவர் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாரு அத்தை. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. ரொம்ப நடிக்காத. அதான் பெத்த தாயே கை நீட்டுற அளவுக்கு அவரை மயக்கி வச்சிருக்கல. அப்புறம் என்ன சமாதான குடி காட்டிட்டு இருக்க? போ. எங்க அத்தையோட சாபம் ஒண்ணு சும்மா விடாது. அத்தை, இவகிட்ட என்ன பேச்சு? நீங்க வாங்க. வாங்க அத்தை. சூர்யா, நீங்க வாங்க அத்தை. அவ வரலையேம்மா. நீங்க வாங்க. டேய், வாடா போலாம். டேய் சூர்யா. சூர்யா, அவரெல்லாம் வரமாட்டார் அத்தை. நீங்க வாங்க. என்னாச்சு சூர்யா உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? என்ன இருந்தாலும் அத்தை கிட்ட நீங்க கை ஓங்கி இருக்க கூடாது. இத பாரு, என் வேலை முடியறதுக்கு முன்னாடி என்ன டிஸ்டர்ப் பண்ணா இப்படிதான் நான் கோவப்படுவேன். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. ஏய் துர்கா, எங்கடி இருக்க? ஏய் துர்கா, வெளியே வாடி. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதையா வெளியே போ. ஒரு ஏல போலீஸ் கூப்பிடவா? போ வெளியே. போறான்டி, போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை கொலை பண்ணிட்டு போறேன். ஐயோ, ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஏய், உண்மையை சொல்லு. கயல் வழி எதுக்காக கொலை பண்ண? ஏய், நான் எங்கடா கொலை பண்ணேன்? அவளை கொலை பண்ணது நீதான். செடுற கைய. ஏய், அவளை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறியா நீ? ஏய், ஏன் ஆயுதத்தை நானே ஏன்டா அழிக்க போறேன்? என் நோக்கமே உங்க எல்லாரோட நிம்மதியையும் கெடுத்து உங்க எல்லாரையும் சாவடிக்கிறது தான். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் அந்த கயல் விழிதான். அவளை நான் எதுக்கு கொலை பண்ண போறேன்? அவளை கொலை பண்ணது நீ. நீ பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறியா? என்னடி புதுசா கதை சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. கொலை பண்ணி அந்த பழியை என் மேல போட்டு என்ன உள்ள தள்ளிட்டா எங்க அப்பா அம்மாவை உன் இஷ்டத்துக்கு டார்ச்சர் பண்ணலாம்ல? அதானே உன் பிளானே? ஏய், அறிவு கெட்ட புருஷா, நீ இன்னும் இந்த துர்காவை சரியாவே புரிஞ்சுக்கல. நீ உள்ள போயிட்டா நீ படுற வேதனை நான் எப்படி பார்த்து ரசிக்கிறது? என் பிளானே உன்னை வெளியே வச்சுக்கிட்டு விளையாடுறதுதான். ஏய், நீ இப்படிலாம் பேசினா நான் நம்பி ஏமாந்துடும் நினைச்சியா?
நான் போலீஸ்காரண்டி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. அப்படி இல்ல உன்னை என்கொயரி பண்ற விதமே வேறையா இருக்கும். என்ன மிரட்டுறியா? நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்ட. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை உள்ள வச்சு என்கொயரி பண்ண சொல்றேன். ஏய் ஏய் நில்றி. ஏய் ஏய் தடி. ஏய் அதான் தர. ஏய் ஏய் துர்கா. ஏய் தரடி. ஏய் நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார். நீங்க கைல்விழி கொலைகேஸ்ல தேடிட்டு இருக்க முத்தையா இப்ப என் வீட்ல தான் சார் இருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், இல்லனா அவன் என்ன கொலை பண்ணிடுவான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஏய் தரடி. சீக்கிரம் வாங்க சார். ஏய் துர்கா. ஏய் இன்னைக்கு நீ கிட்ட தப்பிச்சிருக்கலாம்டி, ஆனா என்னைக்காவது உன்னை கிட்ட கண்டிப்பா மாட்டுவேன். அந்த நாள் உன் சாவை விட கொடுமையானதா இருக்கும். இன்னும் பௌர்ணமிக்கு 3 நாள் தான் இருக்கு. இப்ப வரைக்கும் மரகத லிங்கத்தை எடுக்க ஏதாவது முயற்சி பண்ணிருக்கியா? நம்ம இந்த லிங்கத்தை எடுத்து கொடுக்கலனா என்ன ஆகும்னு தெரியும்ல? சேகர், தப்பு பண்றியேப்பா. என்னப்பா திரும்ப திரும்ப தப்பு பண்றியே?
என்ன ஒண்ணு பண்ணிடாத. நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் எதுவும் பண்ணல. வானின் நீளம் இங்கே சிவனின் நிறமாகும். அக்னி என்பதென்ன சிவனின் சிரமாகும். பஞ்சபூதம் எல்லாம் சிவனின் வடிவாகும். ஹரிசிவம் மகாசிவம் சதாசிவம் விநாசிவம் வினை சிவம் ஒரே சிவம். அணுகுண்டு வடிவமும் சிவலிங்க வடிவமும் உருவத்தில் ஒன்றடா உதவியில் தாயடா. கலியுகம் அழித்திட புது யுகம் படைத்திட பூமிக்கு சீக்கிரம் வருவான் சிவனடா. ஆய உலகை பஸ்பமாக்க அடையெடுத்து வருகிறான். மா உலகை மரணமாக்க மனம் கொதித்து வருகிறான். அன்பு கருணை அமைதி காக்க அடியெடுத்து வருகிறான். உனக்குள் வாழும் மரக்கணவனை உயிரெடுக்க போகிறான். ஹரிசிவம் மகாசிவம் சதாசிவம் விநாசிவம் விடை சிவம் ஒரே சிவம். யுக சிவம் யுக சிவம் சிவ சிவம். ஐயோ, என்ன பசிக்குதா? நீ தான் சாப்பாடை கொடுத்தா தட்டி விட்டுறியே, அதான் பெரியவர் மேல கோபமாகறாரு தெரியுமா? ஒருவேளை நம்ம சாப்பாடு பிடிக்கல போல இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சாப்பிடலன்னு தெரிஞ்ச உடனே பெரியவர் உனக்காக ஒரு சமையல்கார பொண்ணை ரெடி பண்ணியிருக்காரு. நாங்க கொடுத்தா சாப்பிடல, நீ அது கொடுத்து பாரு. உனக்கு வர தனியா சொல்லுமா? மரியாதை எடுத்துட்டு போ. உனக்கு பேச வராதா? இல்ல, எனக்கு வேண்டாம். நீ கிளம்ப.
நான் தான் வேணான்னு சொல்றேன்ல போ. புரியல. ம், என்ன? ம், நான் ம், இங்க இருந்து ம், 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 ம். தப்பிக்க வைக்கிறியா? ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். சாத்திரங்கள் பல பல படிப்பராம். சௌரியங்கள் பல பல செய்வராம். மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம். மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம். இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ? மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதையெங்கும் நெருப்பு.